ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்ககிட்ட நிலம் சொத்து இருக்குது அப்படின்னா சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 9/6/2026 அன்னைக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள பதிவுத்துறையின் 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரதான மாவட்ட பதிவாளர் அலுவலக கூட்டரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில கூட்டம் எல்லாமே நடைபெற்றிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இக்கூட்டத்தில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், பொதுமக்களை அலுவலகத்தில் அமர வைத்தும், அவருடைய தேவைகளை சரிவர பூர்த்தி செய்தும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறு, அவர்களுக்கு பதிவு சம்பந்தமாக எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் புரியும்படி பொறுமையுடன் எடுத்து கூறுமாறு, எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமலும் செயல்படுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுமக்கள் பார்த்தா வெயிட் பண்ண வைக்காம அமர வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க. அதேமாரி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்கள் கிட்ட திரும்ப கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வாங்கிங்க, 2 days கழிஞ்சு வாங்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ அன்றைய தினமே அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும்படி எடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க, மேலும் கட்டட களப்பணிக்காக ஆவணங்களை தாமதிக்காமல் உடனுக்குடன் பார்வையிட்டு ஆவணதாரர்களுக்கு திரும்ப வழங்கப்பட வேண்டும் எனவும், நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் எனவும், நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கினை அடைந்திட அனைத்து முயற்சிகளையும் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டட களப்பணிக்கான ஆவணங்களை தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் பார்வையிட்டு அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை திரும்பி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அனைத்து நிலப்புல எண்களுக்கு இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டு மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா எல்லா சர்வே நம்பருக்குமே அந்த வழிகாட்டி மதிப்பு இருக்குது பாருங்க, கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் வேல்யூ, அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய சர்வே நம்பருக்கு இன்னமும் பார்த்தா ஆன்லைன் மூலமாக கைட்லைன் வேல்யூ இருக்காமல் போகுது. ஏன்னா அந்த கைட்லைன் வேல்யூ வச்சு தான் மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு சர்வே நம்பர் அப்படின்னா அந்த இடத்துக்கு இப்போதைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய சர்வே நம்பருக்கு இன்னும் இல்லாமல் இருக்குது, அதனால தான் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா சர்வே நம்பருக்குமே இம்மாத இறுதிக்குள் வழிகாட்டு மதிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவை வைத்து பொதுமக்கள் அலைக்கழிக்க கூடாது எனவும், பதிவுக்கு தேவைப்படும் ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. 2026-27 ஆண்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கினை அணைய துரிதமாக செயல்படுமாறு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது பத்திரப்பதிவுக்கு வரவங்களுக்கு அமர்வதற்கு இடம் அரேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா புல எண்களுக்குமே இம்மாத இறுதிக்குள்ள கைட்லைன் வேல்யூ அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆவணங்கள் அன்றைய தினமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தமிழக அரசு சார்பில் பத்திரப்பதிவுத்துறை நிறைய அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு பண்ணுற மாதிரி ஒரு 4 சேவையை கொண்டு வந்தாங்க. அந்த 4 சேவைகளையுமே ஆன்லைன் மூலமாகவே பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ரூவல் கொடுத்து ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அந்த சேவையும் இருந்துருது, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பத்திரப்பதிவுத்துறை நிறையா மாற்றங்கள் எல்லாமே புதுசாக கொண்டு வராங்க. இந்த மாதிரி அப்டேட் மட்டும் தகவலுக்கு இதற்கு நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.